ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைஸ் பிளெண்ட். இன்றைக்கு நான் ஒரு மேங்கோ புடிங் செய்ய போகிறேன். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான அதே டேஸ்ட்டோட வீட்டில் எப்படி நல்ல ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யலாமென்று தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். மேங்கோ புடிங் செய்கிறதுக்கு நான் இந்த பிராண்ட் மேங்கோ பல்ப் தான் எடுக்கிறேன். நான் இதில் நல்ல மேங்கோண்ட ஃப்ளேவர் கூடவே இருக்கும். அதால் எசன்ஸ் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. இதில் 850 கிராம்ஸ் மேங்கோ பல்ப் இருக்குது. கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறேன்டா இந்த டின்னில் சரியாக 3.5 கப்ஸ் இருக்குது. இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த மேங்கோ புடிங்குக்கு நான் 18% மில்க் ஃபேட் இருக்கிற டேபிள் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணலாம். அதில் கூட ஃபேட் இருக்குது, 35% இருக்குது. அதால் நான் டேபிள் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணாலும் ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. டேஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். டேபிள் க்ரீம் 3 கப்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணினா பிறகு மேங்கோ பல்ப்பில் இருக்கிற அந்த ரோஸ் ஸ்மெல் போகிறதுக்காக ஸ்டோவில் வச்சு லைட்டாக ஒருக்கா ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். லோ ஹீட்டில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். கையால் தொட்டு பார்க்க லைட்டான ஒரு சூடு வந்தோடனே நிப்பாட்டிடணும். இப்போ நான் இதை ஸ்டோவில் இருந்து எடுத்து கொஞ்சம் அந்த சூடு போன பிறகு ஜெலட்டின் சேர்க்க போகிறேன். நான் இந்த பிராண்ட் ஜெலட்டின் தான் வாங்குறேன். இப்போ நான் எடுத்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு சரியாக 3.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜெலட்டின் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டாக ஜெலட்டினை டிசால்வ் பண்ணுறதுக்கு 1/2 கப் டேப் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணினா பிறகு 1/2 கப் பாய்லிங் வாட்டர் சேர்க்குறேன். முழுக்க நாங்கள் பாய்லிங் வாட்டரை விட்டு ஜெலட்டினை கரைச்சோம்னு சொன்னால் அந்த ஜெலட்டின்லேருந்து வர ஒரு ஸ்மெல் ஒன்று அந்த புடிங்கிலையும் லைட்டாக கொண்டு இருக்கும். இப்படி செய்யக்க தனியாக அந்த மேங்கோண்ட ஃப்ளேவர் தான் புடிங்கில் இருக்கும். அதோட ஜெலட்டினை தனியாக பாய்லிங் வாட்டரில் கரைக்க சின்ன சின்ன பீசஸாக எல்லாம் வரும். அதுவும் இப்படி செய்யக்க பெருசாக வராது. ஜெலட்டின் நல்ல வடிவாக கரைஞ்ச பிறகு எடுத்து வச்சுருந்த மேங்கோ பல்ப்பில் சேர்க்குறேன். இதில் இப்போ நான் வடிக்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சின்ன பீசஸ் கூட வரையில. தனியாக பாய்லிங் வாட்டரில் ஜெலட்டினை கரைக்க தான் அந்த ஹீட்டுக்கு அப்படி வர்றது. இப்போ இது எல்லாத்தையுமே வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் போட்டிருந்த சுகரும் ஸ்டோவில் வச்சு சூடாக்க அந்த ஹீட்லேயே கரைஞ்சிருக்கும். அதால் ஹேண்ட் பீட்டர் ஒன்றுமே யூஸ் பண்ண தேவையில்லை. தனியாக இப்படி கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்படி ஒரு கிளாஸ் டிஷ்ஷில் விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். ஒரு 7 ஹவர்ஸ்லேயே நல்ல திக்காக வந்துடும். நல்ல ஃபேமான ஸ்லைசஸாக வேணுமெண்டா தேவைப்படுறதுக்கு முதல் நாளே செய்து வச்சா நல்ல திக்கான ஸ்லைசஸாக வெட்டி எடுக்கலாம். டிஷ்ஷில் ஊற்றிக்க இப்படி பபிள்ஸ் மாதிரி வரும். அதை ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி விடணும். அப்படியே வச்சா திக்காக வந்தோடனே ஸ்மூத் இல்லாமல் மேலே இப்படி இருக்க ஸ்லைசஸாக வெட்டி எடுக்க பார்க்க வடிவு இல்லாமல் இருக்கும். நான் ஒரு கிளிங் ரேப்பால் வடிவாக கவர் பண்ணி போட்டு இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 3 ஹவர்ஸில் ஃப்ரிட்ஜுக்கு இருந்து எடுத்துருக்கிறேன். நல்ல திக்காக வந்திருக்குது. இதில் ஜெல்லி சேர்க்காம இப்படியே சாப்பிட்றதா இருந்தால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு தேவையான நேரம் வெட்டி சாப்பிடலாம். ஜெல்லி சேர்க்குறேன்டா எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இதில் நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உள்ள ஜெல்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். ஜெல்லியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கியிருக்கிற பிராண்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நான் எடுத்த ஜெல்லி பவுடருக்கு 1 கப் பாய்லிங் வாட்டர் சேர்த்து நல்லா கரைச்சா பிறகு 1 கப் டேப் வாட்டர் சேர்க்குறேன். இந்த ஜெல்லி மிக்ஸ் லைட்டான சூடாக இருக்க விடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் தான் இந்த மேங்கோ புடிங்குக்கு மேலே விடணும். மேங்கோ புடிங்குக்கு மேலே ஜெல்லி தின் லேயராக இருக்கிற மாதிரி தான் சேர்க்க போகிறேன். அதால் கரைச்சி வச்சிருக்கிற முழுக்க சேர்க்காம மேலால் கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். ஜெல்லி சேர்த்த பிறகு திருப்பவும் வடிவாக கவர் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன்.
இது வந்து நான் மார்னிங் செய்து வச்சினேன். இப்போ ஒரு 7 ஹவர்ஸுக்கு பிறகு இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மேங்கோ புடிங் வந்து நான் மார்னிங் செய்துட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 7 ஹவர்ஸ்லேயே கட் பண்ணுறேன். அதால் ட்ரேயில் கொஞ்சம் ஒட்டுப்படுற மாதிரி இருக்குது. முதல் நாளே செய்துட்டு அடுத்த நாள் கட் பண்ணிக்க ஒட்டுப்படாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.